ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் ஒரு ரெசிபி கிடையாது, கம்ப்ளீட் போகி மெனு பார்க்க போகிறோம். இது எப்படி பேரலாக குக் பண்ணுறதுங்க தான் இந்த மெயின் வீடியோவோட அப்ஜெக்டிவ். இந்த ரெசிபியில் வெண்பொங்கல், பாயசம், சாம்பார், வடை, தயிர் பச்சடி, சுண்டல் இது எல்லாத்தையும் எப்படி பேரலாக குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக போகி அப்படின்னு பார்த்தோன்னா போலி இருக்கும். பட் நான் ஆல்ரெடி 3 போலி ஒர்க் ஷாப் பண்ணிட்டேன் இந்த வாட்டி. அதனால் எங்கள் வீட்டில் யாரும் போலி தொட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால் போலியை ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ பொறுத்த மட்டும் நான் இண்டிவிஜுவல் இன்க்ரீடியன்ஸ் அப்படிலாம் நான் சொல்லலை. இது வந்து எப்படி பிளான் பண்ணி குக் பண்ணுறதுங்கிற அப்ஜெக்டிவில் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு பாசி பருப்பை வறுத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடைக்கு அரைச்சிட்டு இருக்கேன். இன்னியோட சமையலில் ஆஸ் யூஷுவல் நிஞ்சா குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸில் நம்ம சாம்பார் செட் பண்ணிடலாம். தோரம்பருப்பை நேற்று நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பஜ்ஜி மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது இன்னும் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி, பருப்புக்கு தேவையான தண்ணி, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெய் விடுறதுனால இது பொங்கி வராது. இது வந்து நம்மளோட பேஸ் லேயர். சாம்பாருக்கு பாதி ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சம் முருங்கைக்காய், ஜஸ்ட் ஒரு 4 பீஸு ஃப்ளேவருக்காக. இப்போ இது தள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிடுறேன். ஸ்டாண்ட் வச்சுட்டு அடுத்தது நம்ம வெண்பொங்கல் ரெடி பண்ணிடலாம். வெண்பொங்கலுக்கு நான் ஆல்ரெடி பருப்பு வறுத்ததை பார்த்தீங்கன்னா பருப்பை வறுத்துட்டு தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அந்த டைமில் மீதியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த வெண்பொங்கல் வந்து நான் ரைஸில் பண்ண போகிறதில்ல, மில்லட் ஃப்ளேக்ஸில் பண்ண போகிறேன். ரைஸ்லையும் பண்ணலாம், மில்லட் ஃப்ளேக்ஸ்லையும் பண்ணலாம். மில்லட் ஃப்ளேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால அதில் பண்ணுறது. ஏன்னா மீதியெல்லாம் நிறைய சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால மில்லட் ஃப்ளேக்ஸில் பண்ணுறது. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான தண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம இதில் மில்லட் ஃப்ளேக்ஸ் சேர்க்க வேண்டியதான். 1/4 கப்பு பருப்புக்கு நான் 3/4 கப்பு மில்லட் ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அது சரியாக இருக்கும். இப்போ இது தள்ள மில்லட் ஃப்ளேக்ஸ்க்கு தேவையான தண்ணி கிட்டத்தட்ட அரை கப்பு தண்ணிக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். இது சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி. ஸோ இந்த மில்லட் ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உறிஞ்சுன்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம வந்து நெய் விட்டுருக்கிறதுனால இது பொங்கவே பொங்காது. ஸோ நம்ம பொங்கல் வந்து 2வது லேயரில் வந்தாச்சு. பொங்கல் வழியாது, ஆனாலும் சேஃப்டிக்கு ஒரு பிளேட். இந்த பிளேட் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து நான் கொண்டக்கடலை சுண்டலுக்கு ஊற வச்சிட்டேன். ஸோ அதை தான் இப்போ வைக்கிறேன். இது கம்மி குவான்டிட்டி நினைக்க வேணாம், 3 பேருக்கு ரொம்பவே தாராளம். தேங்காய் அதெல்லாம் போட்டோம். அடுத்து பாயசம் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட திருவாதிரை களி இருக்கு இல்லையா, திருவாதிரை களி பவுடர் தான் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு அதுலேயே பாயசம் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ திருவாதிரை களி பவுடரை வச்சாச்சு. இப்போ இதில் நான் வந்து வெல்லம் விட போகிறேன். இப்போ இந்த பவுடர் மேலே கரைச்சி வச்ச வெல்லத்தோட இம்ப்யூரிட்டிஸ்லாம் வடிகட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி இந்த கணக்கில் இப்போ வாட்டர் சேர்த்துருக்கேன். இது தள்ள 1 டீஸ்பூன் நெய், அப்போ தான் பொங்காது. அப்புறம் இடம் மீந்து போகிறது இல்லையா, எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே. ஸோ இதில் வந்து நம்ம பூஷணிக்காய் போட்டுக்கலாம். பூஷணிக்காய் வந்து இந்த ஸ்டீம்லேயே ப்ராப்பராக குக் ஆகிடும். ஸோ சாம்பாருக்கு தேவையான பூஷணிக்காய். ஆக்சுவலி இந்த பொடலங்காய் வைக்கணும்னு தான் என்னோடய ஆசை. ஆனால் குக்கர் தான் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. அதனால் இந்த பொடலங்காவை தனியாக குக் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து 6 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கர் ஆப்ஷன் வைக்க போகிறோம். ஹையில் 6 மினிட்ஸ் போகிறோம். பருப்பு குக் ஆகிறதுக்கு பருப்பு தான் ஆக்சுவலி வந்து ஹையஸ்ட் டைம் கன்சூமிங். ஸோ அதை வச்சு மீதியெல்லாம் குக் ஆகிடும். ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நிஞ்சா குக் பண்ணுற நேரத்தில் சில ஐட்டம்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயசத்துக்கு பால் காய்ச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ பால் காய்ச்சும் போது நம்ம அரிசி தேங்காய் பாயசத்தில் போட்ட மாதிரியே ஒரு ரோஸ் பட்ஸ் போட போகிறேன். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாஃப்ரான் போட்டு இதை காய வச்சிடலாம். ஸோ அந்த கேஸில் வந்து பால் இருக்கட்டும். இந்த கேஸில் நம்ம வந்து காய் பண்ணிடலாம். ரொம்ப பேசிக் காய் தான், அதனால் நான் மியூசிக் போட்டு இதை ஊட்டிடுறேன். ஸோ காய் மூடி குக் பண்ணுறேன். இந்த பக்கம் பால் பொங்கியாச்சு. இது அப்படியே விட்டுலாம். அந்த ரோஸ் ஃப்ளேவரும் சாஃப்ரான் ஃப்ளேவரும் உள்ளே இறங்கட்டும். ஸோ பாயசத்துக்கு வந்து பால் ரெடி ஆகிடுத்து.
இங்கே வந்து காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைக்கிள் கேப்பில் நம்ம வடை பேட்டரும் ரெடி. நம்ம முன்னாடி தான் முதல்ல ஆரம்பிச்சிட்டோம் வடையை, அதனால் வடை பேட்டரும் ரெடி. அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டேன். பட் வடை இப்போ போட போகிறதுல, வடை வந்து கடைசியாக தான் போட போகிறேன். இப்போ காயும் ஓவர், இதில் தேங்காய் தூவி அதுக்கப்புறம் ரோஸ்டட் கொரியாண்டர் பவுடர் இதை சேர்த்துடலாம். வறுத்த தனியா பொடி போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பொடலங்காய் பொரியல் ரெடி. ஸோ நம்ம பொடலங்காய் பொரியல் ரெடி. பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை தான் நம்ம பாயசம் பண்ண போகிறோம். நம்ம நெஞ்சால் வந்து இன்னும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ரைத்தா பண்ணிடுறேன். ரைத்தா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பீலரில் வந்து பீல் பண்ணிடுறேன். அது ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இது வந்து குக்கும்பர் தயிர் பச்சடி. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி தின்னாக நூடுல்ஸ் மாதிரி வரும். இது ரொம்ப டெண்டராக இருக்கிறதுனால தயிர் விட்டு அப்படியே பச்சடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது குக்கிங் டைமே கிடையாது. இப்போ இதில் நான் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடுறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூனுக்குள்ளே ஜீரக பொடி இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தயிர் கலந்துட்டோன்னா நம்மளோட குக்கும்பர் ரைத்தா ரெடி. கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் ஒன்றுக்கும் தூடுறதுக்கு. ஸோ முதல்ல நான் வந்து இதுக்கு தூவிடுறேன். புடலங்காய்க்கும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். கடைசியாக இதெல்லாம் வந்து சாம்பாருக்கு வச்சுருக்கேன். தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட தயிர் பச்சடி ரெடி. இப்போ வந்து நெஞ்சால் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்துடலாம். நம்ம பாயசத்துக்கு தேவையான இந்த வெல்லம் அப்புறமா இந்த திருவாதிரை களி மிக்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கூட வழியில் பர்ஃபெக்டாக ரெடி. அதுக்கப்புறம் சுண்டலுக்கு வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. ஒரு சுண்டல் பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இது நான் நேற்றுக்கே ஊற வச்சதுனால இது பர்ஃபெக்டாக குக் ஆகிடுது. ஸோ இதையும் எடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இதை வந்து வேணும்ட்டு ஒன்று யூஸ் பண்ணேன் ஸோ தட் டைம் சேவ் ஆகும்னு. பூஷ்ணிக்காவை எடுத்து தனியாக வச்சுலாம். பூஷ்ணிக்கா ஆஃப்கோர்ஸ் நல்லா ஸ்டீம் எடுத்து குழையில பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் பிளேட் மூட சொன்னேன் இல்லையா, இதுக்கு தான் மூட சொன்னேன். பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. பூஷ்ணிக்கா கண்டிப்பாக வாட்டர் கொடுக்கும். ஸோ இந்த பிளேட்டில் இருக்கிற தண்ணி வந்து கண்டிப்பாக நல்ல தண்ணி. ஸோ இந்த தண்ணியாக நம்ம சாம்பாருக்கு விட்டுடலாம். ஸோ இந்த தண்ணியை அப்படியே அங்கே விட்டுடலாம். பொங்கல் ரெடியில் பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரெடி. நம்ம அங்கே எல்லாம் கேஸ் பக்கம் வச்சு எல்லாத்தையும் இந்த பக்கம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு நல்லா குக்காக எடுத்து ட்ரம் ஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் மசியல. ஃபஸ்ட்டு நம்ம அதை மேஷ் பண்ணிடலாம். நம்மளோட பஜ்ஜி மிளகா வந்து ஆளே அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. நல்லா சேர்ந்து குழஞ்சி எடுத்து நல்லா ஃப்ளேவர். ஸோ இதில் வந்து நான் வந்து கரைச்சி வச்சு புளி தண்ணியாக ஊற போகிறேன். நான் ஆல்ரெடி முன்னாடியே கரைச்சி வச்சுட்டேன், அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா இவ்வளோ தண்ணின்னு நினைக்க வேணாம். நம்ம சாம்பார் பொடியில் இருக்கிற பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி விடுறது. இப்போ நான் வந்து பூஷ்ணிக்காய் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு சாம்பார் பொடி போட போகிறேன். சாம்பார் பொடி புளி இது ரெண்டுத்தோட பச்சை வாசனையும் கண்டிப்பாக போகணும். அதனால தான் தண்ணியோட குவான்டிட்டி உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக தெரியும். பட் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதுவும் ஃப்ளேவருக்கு தான் போட்டு போடும். இப்போ நான் நிஞ்சால வந்து சாட்டே மோட் ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த சாட்டே மோடில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கொதிக்க விட்டு திக்னஸ் கொடுத்துரும். நம்ம ஃபஸ்ட்டு பாயசம் பண்ணிடலாம். எங்களோட அரிசி தேங்காய் பாயசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பட்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ரோஸ் பட்ஸ் ஆஸ் சச் ரிமூவ் பண்ண வேணாம். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகணும் டீட்டெயில் ரெசிபி அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப சொல்ல. ரோஸ் பட்ஸை ரிமூவ் பண்ணுவோம்னா நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். பட் எல்லாருக்கும் ரோஸ் பட்ஸ் கிடைக்கிறதில்ல. ரோஸ் பெட்டல்ஸ் கசக்கிறது, ரோஸ் பட்ஸ் கசக்காது. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஏன் அந்த வீடியோவில் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் இதில் பண்ணலன்னு. ஸோ இப்போ இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா நம்ம பாயசத்துக்கு தேவையானது இங்கே வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நம்மளோட வெல்லம் வந்து பச்சை வாசனை போயாச்சு, பால் காசியாச்சு. ஸோ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொலாபரேஷன் பண்ண வேண்டியதான். ஸோ இதை நான் சேர்த்துட்றேன். கப்பு கூட பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. இதை ஒருத்தருக்கு சர்வ் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் தேய்க்கிற வேலை மிச்சம். ஸோ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு வேறு எதுக்குமே கிடையாது. எல்லாமே வந்து பச்சை வாசனை போயாச்சு, பிரச்சனையே கிடையாது. இதில் கொஞ்சோண்டு கற்பூரம், பச்சை கற்பூரம் போட்டு போகிறேன். ஸோ கொஞ்சமாக பச்சை கற்பூரம். ஸோ அவ்வளோதான். ஒரு கொதி வந்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாயசம் ரெடி. ஸோ இப்படி தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ கரெக்டாக வந்து ஒரு 3-4 பேருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவுமே வேஸ்ட், இன்றைக்கி பண்ணுறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ பாயசத்தை சேர்த்து இப்போ பாயசத்துக்கு நம்ம வந்து திராட்சை முந்திரி பருப்பு போட்டு தாளித்து கொடுப்போம். ஸோ அதுக்கு இந்த பேன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் நெய் விட்டுட்டு திராட்சை முந்திரி நல்லா 1 டீஸ்பூன் நெய் விட்டாச்சு. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும்.
ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை நீங்கள் நாளைக்கு பொங்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மெனு முன்ன மாறும், அவ்வளோதான். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நெய் நல்லா உருக்கியாச்சு. இதில் தாராளமாக முந்திரி, திராட்சை நல்லா உபின்னு வந்தாச்சு. நான் வந்து நெய்யை அதெல்லாம் அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு இதில் முந்திரி திராட்சை அதை மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். இந்த நெய்யை நம்ம அடுத்து பொங்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் ஆல்ரெடி நிறைய கேலரிஸ் சாப்பிட்றோம்ல, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ பொங்கலுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவும் விட்டுக்கல. முதல்ல இருக்கிற நெய்யை வச்சு நம்ம ஊட்டுவோம். ஸோ முதல்ல நான் வந்து கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆல்மோஸ்ட் பொன்னிறமாக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். பொங்கலுக்கு மிளகு வந்து நான் உடைச்சி தான் போடுவேன். அது பொரியட்டும். எல்லாமே லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, தாராளமாக பெருங்காய பொடி போட்டு ஒரு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கிறதுனால இதை நல்லா மசிச்சிடலாம். பருப்பு வந்து முழிச்சுன்னு தான் தெரியும், ஆனால் மசிச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கம்ப்ளீட்டாக மசிஞ்சாச்சு. ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து சூடாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்சம் முழிச்சுன்னு தான் தெரியும், ஏன்னா நம்ம கரெக்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். என்னோடய சக்கரை பொங்கல் டீட்டெயில் வீடியோவில் நான் வந்து டிப்ஸ் கொடுத்துருப்பேன், அதே தான் இதுவும். நல்லா பண்ணியாச்சு. கேஸ் வந்து ஆஃபில் இருக்குது. கம்ஃபர்டபுளாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அடியுமே பிடிக்காது. ஸோ இப்போ இது தள்ள கொஞ்சம் பால் விட போகிறேன். பால் விட்டு இதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டோன்னா இது ரெடி பண்ண. இதில் வந்து கடைசியாக தான் உப்பு போட போகிறேன், ஏன்னா பாலில் விடுறதுனால திரிஞ்சு போகும். ஸோ இப்போ கொஞ்சம் பால் விடலாம். பால் வந்து நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து வெண்பொங்கல் வீடியோ இருக்குது, ஸோ அதில் பார்த்துக்கலாம். நான் எல்லா ரெசிபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக இண்டிவிஜுவலாக வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னியோட ஹோல் அப்ஜெக்டிவ் வந்து இது எப்படி பேரலாக குக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதை லோ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். கை விடாமல் கலரி விட்டுட்டே இருங்க, ஸோ தட் இது பர்ஃபெக்டாகும். ஜஸ்ட் இந்த பால் வந்து சூடு வரணும், அவ்வளோதான் கணக்கு. அப்புறம் பொங்கலும் சூடாக இருக்கும். ஸோ இது தள்ள ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஃப்ளேவருக்காக. இப்போ கடைசியாக இது தள்ள வந்து உப்பை போட்டுடலாம். உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கேஸ் இன்னும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. பொங்கல் நல்லா ஹாட் ஆகிடுச்சு, பால் ஆக்சுவலி குக் ஆகிடுது. ஸோ அதை விடுவிடுன்னு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வே, பிகாஸ் நம்ம வந்து பேரலல் குக்கிங் பண்ணுறதுனால. பட் டேஸ்ட் எல்லாம் ஒரே டேஸ்ட் தான் வரும். ஸோ முடிச்சாச்சு. இப்போ நான் இதை வந்து அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பொங்கலுக்கு இஞ்சி போடுவாங்க, நான் இஞ்சி போடல, அதை சொல்ல விரும்பிக்கிறேன். பிகாஸ் என் பொண்ணு தின்ன மாட்டேன், அதனால சரி இஞ்சி இல்லாமல் பொங்கல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லாட்டி நீங்கள் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ சாம்பார் ரெடி. இதில் நான் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தூறேன், அதுக்கப்புறம் நான் தாளித்து கொட்ட போகிறேன். ஸோ நம்ம சாம்பார் ரெடி. இப்போ அதே பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டு இதில் சுண்டல் பண்ணிடலாம். ரொம்ப கம்மி குவான்டிட்டி சுண்டல் தான், ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிய போகுது. வடை மாவு ரெடி. நெய்வேத்தியத்துக்கு வித்தவுட் ஆனியன், எங்களோட நெய்வேத்தியத்துக்கு வித் ஆனியன். ஸோ வித் ஆனியன் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன், நெய்வேத்தியம் வீடியோ எடுக்கல. நல்ல ஜம்போ சைஸ் வடை. வடை வந்து நம்மளோட ஒர்க் ஷாப்ஸில் சொல்லித்தரோம், அதனால தான் நான் வந்து டீட்டெயில் ரெசிபிஸ் சொல்லித்தரல. ஒர்க் ஷாப்பில் வந்து வடை வெடிக்கிற சினாரியோலேருந்து எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட போகி சாப்பாடு ரெடி. பாயசம், வெண்பொங்கல், பொடலங்காய் கறி, சுண்டல், வடை, தயிர் பச்சடி, ஊறுகாய், சாம்பார் அண்ட் சாதம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாவது டேக்அவே இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்கள சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். See you soon.